இனி ரூபாய் 15 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கும் நடிகர்களின் படங்கள் தோல்வியை தழுவினால் அவர்களின் சம்பளத்தில் இருந்து 20% தயாரிப்பாளர்களுக்கு திருப்பி தர வேண்டும். இப்படி ஒரு முடிவை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ரகசியமாக எடுத்திருக்கிறதா? அதற்கு நடிகர் சங்க தலைவர் சரத்குமாரும் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். தற்போதைக்கு விஷயத்தை வெளியில் சொல்லாமல் அமைதி காத்து வருகின்றனர். வரும் ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு இந்த முடிவு நடைமுறைக்கு வரும் என்கின்றனர். இதன்படி ரூபாய் 15 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகர்களின் படங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தினால் அவர்கள் பெற்ற சம்பளத்தில் 20% தயாரிப்பாளர்களுக்கு திருப்பி தர வேண்டும். இந்த முடிவு மிகவும் அபாயகரமானது என தயாரிப்பாளர்களில் சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். முன்னணி நடிகர்களின் கால்ஷீட்டை தொடர்ந்து தங்கள் வசமே வைத்திருக்க சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் செய்யும் வேலை இது என்பது அவர்கள் குற்றச்சாட்டு. ஒரு முன்னணி ஹீரோவின் படம் தோற்றால் அவர் தர வேண்டிய 20% பணத்தை தர வேண்டாம், கால்ஷீட்டை கொடுங்கள், அடுத்த படத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று தொடர்ந்து அவரை வைத்து படம் எடுத்து பணம் பார்க்கவே அந்த தயாரிப்பாளர் முனைவார். அதற்கு தோதாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு நடிகர் சங்கமும் துணை போகிறது என்கிறார்கள். இந்த முடிவிற்கு நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் எப்படி சம்மதித்தார், யாரிடம் ஆலோசனை செய்தார் என்று நடிகர்கள் தரப்பு கொதித்து போய் உள்ளது. ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு பரபர காட்சிகள் அரங்கேறும் என தெரிகிறது.